அனைவருக்கும் வணக்கம். திமுக சார்பில் இன்னைக்கு சென்னையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை நடத்துறாங்க. யார் நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நடத்துறாரு. அவருக்கு எப்பொழுதுமே கட்சியில தன்னை ரொம்ப ஆக்டிவா ப்ரோஆக்டிவா இருக்கேன், நான் பரபரப்பா இருக்கேன், அங்கங்க அந்தந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், என்னுடைய துறையில நான் சிறப்பா தான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி அப்பப்போ ஒரு விளம்பரம் அப்படிங்கிறத பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு விளம்பரம் தான் இன்னைக்கும். இதுல சிறப்பு விருந்தினரா இங்க இருந்து எல்லாம் கூப்பிட்டா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா போயிட்டு ரேவந்த் ரெட்டி அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது போக யார் முன்னிலையில நடக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்பில் மகேஷ் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அங்க கண்டிப்பா உதயநிதி அப்படிங்கிற நபர் வந்துருவார்ல. சோ உதயநிதி முன்னிலையில இந்த விஷயம் நடக்குது. இது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு. இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடை உருவாக்குனாங்களா இல்ல கல்வியில் சீரழிந்த தமிழ்நாடை உருவாக்குனாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கல்வி சம்பந்தமா என் மனசுல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவர் பப்ளிக் எக்ஸாம் எழுதாரு அப்படின்னா அதுல அவங்களுக்கு 500க்கு 500 மார்க் போட்டா போதும், 500க்கு 499 98 மார்க் போட்டா தமிழ்நாடு வளர்ந்து போயிடும், எல்லாரையும் பாஸ் போட்டுட்டா 100% பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதுல 99% பேரை பாஸ் போட்டுட்டா அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறிடும் அப்படின்னு ரெண்டு ஆட்சியுமே நினைக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம படிக்கிற காலகட்டத்திலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 500 மார்க்குக்கு 499 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20% பேராவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல ஃபெயில் ஆவாங்க. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாவே பயமா இருக்கும், ஃபெயில் ஆயிடுவோமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். பட் இப்போ இந்த 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடுச்சு. 500க்கு 500 ஈஸியா வாங்கிடலாம். தமிழ்ல 100க்கு 100 வாங்க முடியுமா, இங்கிலீஷ்ல 100க்கு 100 வாங்க முடியுமா, வாங்கிடலாம். பட் அப்போலாம் லாங்குவேஜஸ்லாம் நீங்க 100க்கு 100 வாங்கவே முடியாது, போடவே மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் மாத்தி இங்க கல்வியில நாங்க வளர்றோம் அப்படிங்கிற பேர்ல கரெக்ஷன் பண்றதை ரொம்ப எளிதாக்கி நம்ம ஆட்சியில யாராவது ஃபெயில் ஆனா நமக்கு எதிராக நாளைக்கு வளர்ந்து வந்துரும். ஆனா நம்ம ஆட்சியில நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் ஆனா என் மார்க்கை குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மாணவர் ஒரு மாணவி நினைக்கிறாங்கன்னா நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு எதிராக வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆட்சிகளுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 500க்கு 500 போடுறது, 500க்கு 500 மார்க் போடுறது, 600க்கு 600 மார்க் போடுறது, 100க்கு 100 போடுறது அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக்கிட்டாங்க. அதே மாதிரி பாஸ் ஆகிற அந்த சதவீதத்தையும் முடிஞ்ச அளவுக்கு 100க்கு 100 மாத்திடணும், யாரையும் ஃபெயில் ஆக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்கணுமாப்பா அப்படின்னா கிடையாது. அதுக்காக இவங்க பேப்பரை ஈஸியா திருத்தி எல்லாத்தையும் பாஸ் ஆக்கி விட்டுறக்கூடாது. இல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடை கொண்டு வரணும் அப்படின்னா பள்ளியில இருந்து தானே அதை தொடங்கணும். பள்ளியில சரியான அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து டீச்சிங் கொடுத்து தானே கொண்டு வரணும். அதை செய்யாம நாங்க மார்க்க 100க்கு 100 போட்டு விடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன லாஜிக் சொல்லுங்க? இது என் மனசுல இருந்த விஷயம். இப்போ இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உருவாயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயங்க, நம்ம மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த போதை பொருள் அப்படிங்கிறது இருக்குல்ல, திமுக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு அது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தெரியும். அதோட வடிவங்கள் கூட மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் கஞ்சா ஹெராயின் அப்படின்னு தான் கேள்விப்படும். இப்போ சாக்லேட்டா கிடைக்குது, இப்போ ஸ்டாம்ப் மாதிரி கிடைக்குது, இப்போ ஆம்லேட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரிலாம் போதைப் பொருள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இவங்களும் போதைப் பொருள் ஒழிப்பு 2.0 3.0ன்னு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க தான். பட் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது உண்மை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை செய்யறதே திமுக காரங்க தான். அதனாலதான் திமுக ஆட்சியாலேயே தமிழ்நாட்டுல போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஏதோ மேல்மட்டத்துல நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா ஸ்கூல் வரைக்குங்க, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 10வது படிக்கக்கூடிய 8வது படிக்கக்கூடிய பசங்க ஸ்கூல் கிளாஸ் ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு கஞ்சா யூஸ் பண்றது, கஞ்சாவை போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அடிக்கிறது, வகுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர் அடிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் மாத்தி மாத்தி கேள்விப்படுறோம்ல. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா போட்டுட்டு ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் ஸ்கூல் தான் படிப்பான். பட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோட செயினை அரைக்கிறது, அங்கங்க கத்தி எடுத்துக்கிட்டு போலீஸே மிரட்டுறது அப்படின்னு எவ்வளவு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த கஞ்சா போதையால தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸ்கூல்லயே ஒருத்தன் கஞ்சா யூஸ் பண்றான், போதைக்கு அடிமை ஆகிறான் அப்படின்னா அந்த சமூகம் எதை மாதிரியான சமூகமா மாறும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க மனச்சார்ந்த தொட்டு சொல்லுங்க. உண்மையாலும் இந்த 3-4 வருஷத்துல பள்ளிக்கூடங்கள்ல இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏங்க வெளியில நம்ம சின்ன வயசுல எல்லாம் நாவப்பழம் விற்கும், ஏதாவது
முட்டாய் விற்கும், போய் லஞ்ச் டைம்ல வந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அத மாதிரி போதைப் பொருள் அப்படிங்கிறது பல ஸ்கூல் முன்னாடி வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது விக்குதுங்க. நிறைய ஆதாரம் இருக்கு, நிறைய செய்திகள் நாம பார்த்துட்டு தானே இருக்கோம். இது ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு குற்றங்கள்ல பள்ளியை சீரழிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சம்பவத்தை நடக்க விட்டுட்டு அதை இயல்பா ஆக்கி விட்டுட்டு போதைப் பொருள் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றது சாதாரண விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விழாவை எடுக்கிறாரு அப்படின்னா கோவம் வருமா வராதா? அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது பள்ளிகள்ல இந்த 3-4 வருஷத்துல எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 போக்சோ வழக்கு பள்ளியில இருந்து மட்டுமே வெளியாகுது. அதுல பல பேர் வந்து ஆசிரியராகவே இருக்காங்க. பள்ளி சிறுமிகளுக்கு ஆசிரியர் வந்து துன்புறுத்தல் கொடுக்கறது, இல்ல வெளியில இருந்து யாராவது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. சிறுவர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது நடக்குது. பட் சிறுமிகளுக்கு பெரிய அளவுல நடக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, வீட்டுல இருந்து பெண் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. யூகேஜி 1வது படிக்கிற பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட அப்பா அம்மா பயப்படுறாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குமோ, ஏதாவது செப்டி டேங்க் திறந்து போட்டு வச்சிருப்பாங்களா, இல்ல கொன்னுட்டு என்ன காரணம்னே தெரியாத மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிப்பானுங்களா, இல்ல ஏதாவது துன்புறுத்தல் நடக்குமா, என்ன நம்ம மாத்தி மாத்தி அத்தனை செய்தி அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோங்க. நீங்க திருச்சி, கிருஷ்ணகிரி, நீங்க எந்த ஊரை எடுங்க, அதை நம்ம லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசா போகும். ஏன்னா நானே இது சம்பந்தமா பள்ளிகள்ல இந்த அளவுக்கு கொடூரமா நடக்குது, போக்சோ வழக்குகள் வந்து பதியப்படுது, ஆசிரியர்கள் அத்துமீறி நடக்கிறாங்க, பள்ளி சிறுமிகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போவே பயப்படுது. ஸ்கூலுக்கு போனா ஒரு பக்கம் போதைப் பொருள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினா வெறி ஆகுமா ஆகாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க இத மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாச்சு. அப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் ஆசிரியர் மேல வந்து போக்சோ வழக்கு, இத மாதிரி பாலியல் துன்புறுத்தல், இத மாதிரி விஷயங்கள் கேஸ் பதியப்பட்டிருக்கோ, அது எந்தெந்த ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து அந்த கேஸ், அந்த எஃப்ஐஆர் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கோ, அதை எல்லாத்தையும் நாங்க தூசி தட்டி எடுத்து எல்லா ஆசிரியர்கள் மேலயும் நடவடிக்கை எடுக்க போறோம். அதை விசாரிச்சு அவங்க மேல தப்பு இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க போறோம். அப்போதான் பள்ளியில நடக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தலை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரம் அப்படிங்கறத கொடுத்தாரு. அது கொடுத்து ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த வருஷம் ஜனவரி மாசம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாரு மார்ச் மாசம், ஏப்ரல் மாசத்துக்குள்ள எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு. அப்ப ஏன்னா ரொம்ப இந்த திருச்சியில ஒரு சம்பவம் நடந்தது, கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அன்பில் மகேஷ் மேல ஒரு பிரஷர் அப்படிங்கிறது உருவாச்சு. அப்போ அதை கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக இத மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம். ஏப்ரல் மாசத்துக்குள்ள எங்கெங்க எந்த ஸ்டேஷன்ல கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த பள்ளியில என்னென்ன நடந்திருக்கோ எல்லாரு மேலேயும் நடவடிக்கை. இது போக இருக்கக்கூடிய சிறுமிகள் பள்ளியை வந்து பாதுகாப்பா வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையை கொண்டு வரணுமோ கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாரு. பட் ஏப்ரல் முடிஞ்சு இப்ப அடுத்த ஏப்ரல் வந்துடும், எலெக்ஷனுமே வந்துடும். அது வரைக்கும் இதை பத்தி ஒரு டீட்டெயிலும் வெளியிட போறதே கிடையாது. நம்ம தேடி போனாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்க அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாதானே கிடைக்கும். அவங்க நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கல, மக்களும் மறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா நடத்துறீங்கல்ல, நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? நீட் விலக்கு அப்படிங்கிறதா நீங்க 2021ல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்த ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னா, இந்த நீட் விலக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீட்டை விளக்கிட்டீங்களா? விளக்கமாற வச்சு கூட உங்களால கூட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க நீட்டு விலக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது? வந்துட்டு நீட்டு விலக்குக்கு முயற்சி கூட பண்ணலங்க. ஏன்னா முயற்சி பண்ண முடியாது, அது உச்ச நீதிமன்ற உத்தரவு. பட் முயற்சி பண்ற மாதிரி நடிக்கணும்ல, அதை கூட செய்யல. ஏன்னா நடிக்கிறாங்க, ஏதாவது அறிவிப்பு வெளியிடுறாங்க அப்படின்னா மத்திய அரசுகிட்ட இருந்து அழுத்தம் வரும், ஏதாவது இடி ரைடு வந்துடும் அப்படின்னு பேசாம அமைதியா வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர இங்க வந்து நீட்டு விலக்குக்கு நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு அவங்க எதுவுமே பண்ணல. கடைசியா வந்து சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை மாதிரி நீட்டு விலக்கு சொன்னீங்களே, ரகசியம் இருக்குன்னு உதயநிதி சொன்னாரே, அந்த ரகசியத்தை எடுத்து மக்கள் மத்தியில காட்டுங்க அப்படின்னு கேட்கிறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து உச்ச நீதிமன்றத்தோட முடிவு,
அதுல நாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க. இதை தானே அதிமுக ஆட்சியிலையும் சொன்னாங்க. இது வந்து நீதிமன்றத்தோட முடிவு, மத்திய அரசோட முடிவு, இதுல நம்ம பெருசா எதுவும் தலையிட முடியாதுன்னு தான் அதிமுக ஆட்சியிலையும் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ரகசியத்தை நீங்க கொண்டு வந்து அந்த நீட் விலக்கு அப்படிங்கறத மாணவர்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்க முடியல. ஒருவேளை நீங்க கொடுத்துட்டு நீட் விலக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இப்ப வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதை நாங்க தான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை செய்யாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த விழாவை நடத்துறீங்க? நீங்களே சொல்லுங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு கத்தி எடுத்துட்டு போறது அப்படி இல்லை, அதெல்லாம் ரொம்ப புது கல்ச்சரா இருக்குங்க. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து பேக்ல கத்தி வச்சு எடுத்துட்டு போறது. ஸ்கூல்ல வந்த பகையால ஒரு நபர், ஒரு 10வது 11வது படிக்கக்கூடிய பசங்க, திருநெல்வேலியில எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை, அதுக்காக வெளியில வந்து அவன் வீட்டுல போயிட்டு பூந்து போய் கத்தியால வெற்ற அளவுக்கு தான் இங்க பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது இருக்கு. அந்த அளவுக்கு தான் மாணவர்களுக்கு அந்த அறிவு அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்கள்ல போதிக்கப்படுது. ஒரு 10வது பையன் கத்தி எடுக்கிறான் அப்படின்னா அந்த சமூகம் எந்த அளவுக்கு மோசமா மாறும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் 2 சம்பவமா கேள்விப்படுறோம். தமிழ்நாடு முழுக்க எத்தனை சம்பவம் கேள்விப்படுறோம். இத மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறது, ஸ்கூல்ல இருந்த பகையால வெளியில போயிட்டு கத்தியால குத்துறது, ஏன் ஆசிரியரையே கத்தியை வச்சு குத்த போறது, ஸ்கூல்ல வகுப்பு எடுத்துட்டு இருந்த ஒரு ஆசிரியைய வெளியில இருந்து ஒரு நபர் வந்து உள்ள வந்து வெட்டி அந்த வகுப்பறையிலே கொண்டு போட்டு போறான். சோ இந்த அளவுக்கு பாதுகாப்பா தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடம் இருக்கிறதுனாலதான் இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு விழா நம்ம அன்பில் மகேஷ் எடுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க 208 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குங்க. யோசிச்சு பாத்துக்கோங்க. எல்லாரும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்கேயோ மாறி போயிருப்போம். பட் இப்போ ஒரு அரசு பள்ளிக்கும் இந்த திமுக திட்டமிட்டு மூடு விழா அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கு. என்னத்துக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரியான பராமரிப்பு அரசு பள்ளிகள்ல இல்ல அப்படின்னாலே யாரும் ஸ்கூல்ல வந்து சேர்க்க மாட்டாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து சரியா டீச்சர் இல்லப்பா, ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க யாரும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க வீட்டு பிள்ளைங்களை சேர்க்க மாட்டாங்க. இது யதார்த்தமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். இது போக கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள போறவன் கஞ்சா போட்டிருக்கான், உள்ள இருக்கவன் வந்து ஆசிரியரே பாலியல் அத மாதிரி துன்புறுத்தல் பண்றாங்க, இப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்படுறப்போ எப்படி உள்ள போய் சேர்ப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். சோ அப்படி சேர்க்காம போறாங்க பெற்றோர். அதை காரணமா வச்சு இந்த பள்ளியில ஆளே இல்லை, நாங்க மூடுறோம் அப்படின்னு மூடுறாங்க. நீங்க மூடுறதுக்கு வரலங்க, நீங்க அந்த பள்ளிய மேம்படுத்துறதுக்கு தான் அரசு அப்படிங்கிறது இருக்கு. அங்க என்ன தவறு நடக்குதோ அதை சுட்டி காட்டி அதை சரி செய்து, அங்க ஸ்ட்ரென்த் 10 பேர் தான் இருக்காங்களா அங்க 50 பேரா ஆக்குறது தான் ஒரு அரசோட திறமையை தவிர இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்டை வாங்கி போட்டு பூட்டுறது வந்து திறமை கிடையாது. அதை வந்து யாரு வேணாலும் பூட்டிட்டு போலாம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க. இத மாதிரி அரசு பள்ளிகள் திமுக ஆட்சியில 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அப்படிங்கிறது இருக்கும். என்ன அரசியல் அப்படின்னா கமிஷன் அரசியல் தான். பிரைவேட் ஸ்கூல் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் பிரைவேட் ஸ்கூல் இருக்கும்ல, அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஏரியாவில் உள்ள ஆளு கமிஷன் வாங்கிட்டு இல்ல அந்த அமைச்சர் கமிஷன் வாங்கிட்டு இங்க ஒரு 50 பேர் படிக்கிறாங்களா, அந்த ஸ்கூலை மூடிட்டா அவங்க எங்க போவாங்க? பிரைவேட் ஸ்கூலுக்கு தானே போவாங்க. இத மாதிரி அதுவும் அந்த பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்க நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதுவும் திமுக நபர்களா தான் இருப்பாங்க. சோ அப்படி ஒரு பெரிய அரசியலை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களையும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஒட்டு மொத்தமா கல்வியிலும் சரி பழக்க வழக்கத்திலையும் சரி இல்ல பணம் செலவு பண்ண வைக்க பெற்றோரை பணம் செலவு பண்ண வைக்கிற விஷயத்திலையும் சரி எல்லாத்திலையுமே ஒட்டு மொத்தமா சீரழிச்சிட்டு தரங்கெட்டு போக செஞ்சுட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை அனுப்பணுமா, எங்கேயாவது பக்கத்து ஸ்டேட்ல கொண்டு போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை பெற்றோர்களுக்கு உருவாக்கிட்டு இங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழா எடுக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது வந்து திமுக வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விளம்பர அரசியல் தான். இது வந்து சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து விளம்பரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிலாம் என்னென்னமோ போட்டாங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆச்சு? குப்பையில தானே பறந்து போச்சு. குப்பையில தானே அந்த நம்ம கொடுத்த மனுக்கள் எல்லாம் வைகை ஆத்திலையும் சாக்கடையிலையும் தானே தூக்கி போடப்பட்டது. சோ அதை பத்திலாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு இதை மாதிரி விஷயத்த செய்யறோமே, திரும்ப நமக்கு அசிங்கம் வருமே அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். எப்படி ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ இடையில விளம்பரம் வருது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வெறியாவலாம் அந்த விளம்பரத்து மேல, அத மாதிரி இந்த விளம்பரத்தை பார்த்து வெறியாக வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. இத மாதிரி
நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.